தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டபடி முதலமைச்சராக இன்று பதவியேற்பதில் சிக்கல். ஆதரவு எம்எல்ஏக்களின் முழு பட்டியலை வழங்குமாறு ஆளுநர் மாளிகை தரப்பில் கோரப்பட்டுள்ளதால் தள்ளி வைக்க முடிவு என தகவல். தாவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டு வந்த கான்வாய் வாகன பாதுகாப்பு வாபஸ். ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கான எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற முடியாமல் இருக்கும் நிலையில் திரும்ப பெறப்பட்டன. பட்டினப்பாக்கம் இல்லத்தில் வைத்து செங்கோட்டையன் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவுடன் ஆலோசனை நடத்திய விஜய், கான்வாய் பாதுகாப்பு இன்றி தனி வாகனத்தில் நீலாங்கரை இல்லத்திற்கு இரவில் புறப்பட்டு சென்றார். சென்னை மக்கள் பவனில் ஆளுநர் அர்லேகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தாவேக தலைவர் விஜய். தாவேக எம்எல்ஏக்கள் 108 பேர் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் என 113 பேர் அடங்கிய ஆதரவு கடிதம் வழங்கப்பட்டது. தாவேக தலைவர் விஜயை மரியாதைக்குரிய முதலமைச்சர் என குறிப்பிட்டு ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு வெளியீடு. தற்போது வரை பதவி ஏற்காத விஜயை முதலமைச்சர் என குறிப்பிட்டு வீடியோவை பகிர்ந்தது ஆளுநர் மாளிகை. ஆட்சி அமைக்க உரிமை கோரிய விஜய்க்கு சால்வை அணிவித்தார் ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் நினைவு சின்னத்தை பரிசாகவும் வழங்கினார். ஆட்சி அமைக்க வருமாறு ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் ஆளுநருடன் தாவேகவினர் மீண்டும் சந்திப்பு. கட்சி நிர்வாகிகள் மற்றும் விஜயின் சட்ட ஆலோசனை குழுவினர் சந்தித்ததாக தகவல். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தும் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறும் தாவேக. காங்கிரஸ் ஆதரவு அளித்த நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்களை பெற முடியாத நிலை. தாவேகவுக்கு எந்த நிலையிலும் அதிமுக ஆதரவு அளிக்காது என கே.பி. முனுசாமி அறிவிப்பு. தாவேகவுக்கு ஆதரவு அளிப்பதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என விளக்கம். தாவேகவால் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உள்ளதால் திமுக அதிமுக தலைமைகள் தனித்தனியாக ஆலோசனை. ஆட்சி அமைக்க மாற்று வழிமுறைகள் குறித்து திமுக தலைமை முக்கிய முடிவு எடுக்க பரிசீலித்து வருவதாக தகவல். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இபிஎஸ் தலைமையில் நடைபெற்றது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து ஆலோசனை. புதுச்சேரி சொகுசு விடுதிக்கு முன்னாள் அமைச்சர் OS மணியன் உட்பட மேலும் சில அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை. அதிமுக எம்எல்ஏக்கள் தங்குவதற்காக 40 அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல். தமிழகத்தில் 16வது சட்டப்பேரவை கலைக்கப்படுவதாக ஆளுநர் அறிவிப்பு. தேர்தல் முடிந்து புதிய உறுப்பினர்கள் பட்டியலை தேர்தல் ஆணையம் வழங்கியதைத் தொடர்ந்து நடவடிக்கை. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைக்க நிபந்தனையுடன் காங்கிரஸ் ஆதரவு. சட்டப்பேரவையில் தங்கள் 5 எம்எல்ஏக்களும் தாவேக அரசுக்கு ஆதரவளிப்பார்கள் என அறிவிப்பு. முறையான அதிகார பகிர்வு எனும் நிபந்தனையுடன் தாவேக கூட்டணி அரசில் இணைகிறது காங்கிரஸ். விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியும் இடம்பெறும் என தகவல். தாவேக காங்கிரஸ் கூட்டணி வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2029 மக்களவை தேர்தலிலும் தொடரும். காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. சென்னை பனையூர் தாவேக அலுவலகத்தில் விஜயை சந்தித்து ஆதரவு கடிதம் வழங்கினார் காங்கிரஸ் நிர்வாகிகள். தாவேக ஆட்சி அமைப்பதற்காக 5 எம்எல்ஏக்களின் கையெழுத்துடன் கூடிய கடிதம் வழங்கப்பட்டது. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி தாவேக கூட்டணியில் இணைந்தது காங்கிரஸ். 2016 முதல் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நீடித்து வந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரசார் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் கொண்டாட்டம். தாவேக கூட்டணியில் காங்கிரஸ் இணைந்ததற்கு வரவேற்பு. குறுக்கு வழியில் அதிகாரத்தை அடைய பாஜக பல மாநிலங்களில் செய்ததையே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செய்திருப்பதாக திமுக குற்றச்சாட்டு. திமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்று வாக்களித்த மக்களுக்கு காங்கிரஸ் பச்சை துரோகம் செய்துள்ளதாகவும் கடும் விமர்சனம்.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஓரிரு நாளில் புதிய தலைவரை நியமிக்க திட்டம். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரை அவசரமாக அழைத்து டெல்லி காங்கிரஸ் தலைமை ஆலோசனை. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க கோரி விசிக தலைவர் திருமாவளவனுக்கு விஜய் கடிதம். அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க விசிகவின் 2 எம்எல்ஏக்களும் தாவேகவுக்கு ஆதரவு தர வேண்டும் என வேண்டுகோள். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தாவேக தலைமை கடிதம். வெள்ளிக்கிழமையன்று செயற்குழுவை கூட்டி முடிவெடுக்கப்படும் என்று மாநில செயலாளர் வீரபாண்டி அறிவிப்பு. திமுக கூட்டணிகள் தொடர்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. ஆதரவு கேட்டு தாவேகவிடம் இருந்து இதுவரை கடிதம் ஏதும் வரவில்லை என மாநில செயலாளர் பி சண்முகம் விளக்கம். தாவேகவுக்கு ஆதரவு அளிக்கும் திட்டம் ஏதும் இல்லை என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அறிவிப்பு. திமுக கூட்டணியில்தான் எப்போதும் இருப்போம் என காதர் மொய்தீன் திட்டவட்டம். தாவேக ஆட்சி அமைக்க பாமக ஆதரவு அளிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த அன்புமணி நன்றி வணக்கம் என்று மட்டும் கூறி புறப்பட்டுச் சென்றார். சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் விஜயுடன் தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் சந்திப்பு. ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் முக்கிய ஆலோசனை. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைப்பு. மே 8ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீர் அறிவிப்பு. மறைந்த சினிமா தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியின் உடலுக்கு நடிகர் நடிகைகள் அஞ்சலி. நடிகர்கள் சூர்யா, விக்ரம், தனுஷ் உள்பட ஏராளமானவர்கள் மாலை வைத்து இறுதி மரியாதை. சென்னையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியின் உடலுக்கு தாவேக தலைவர் விஜய் மரியாதை. நடிகர்கள் ஜீவா, ரமேஷ் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அமெரிக்கா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர 14 அம்ச நிபந்தனைகளை இரு நாடுகளும் இறுதி செய்திருப்பதாக தகவல். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண 30 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டம். உக்ரைனுக்கு எதிராக மே 8 மற்றும் 9ஆம் தேதியில் போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் என்று ரஷ்யா அறிவிப்பு. 2ஆம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டதன் வெற்றி தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடவடிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் இன்று முதல் 10ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும் என தகவல். ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையலாம் என கணிப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.